ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதினி பேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரசமலாய் கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரசமலாய் கேக்கோட பேஸ் பண்ணுறதுக்கான ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைதா வந்துட்டு 60 கிராம், கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 20 ml ஆஃப் மில்க். அதில் வந்துட்டு எல்லோ ஃபுட் கலர் அது வந்துட்டு ஒரு 4 ட்ராப்ஸ் வந்துட்டு போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 3 நம்பர் ஆஃப் கார்டமனோட சீட்ஸ் மட்டும் வந்துட்டு எடுத்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மில்க் எசன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். 4 ட்ராப்ஸ் வந்துட்டு மில்க் எசன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி செப்பரேட்டாக நம்ம வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸ் எடுத்திருக்கேன். அதோட ஒயிட் அண்ட் எல்லோ வந்துட்டு செப்ரேட் பண்ணிக்கிறேன். ஒயிட் வந்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒன் மினிட்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருக்க சுகரை வந்துட்டு பவுட்ரு பண்ணி பேட்சாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா பீட் பண்ணி ஸ்டிக் பீட்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்பேட்ச்லாம் வச்சு ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒன்று சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பீட் பண்ணும்போதே வந்துட்டு நல்லா ஸ்டிக் பீட்ஸ் வர்றது நல்லாவே தெரியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எக்கோட எல்லோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டு பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு அந்த பேட்டரோட மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும். ரொம்ப ஓவர் பீட் பண்ணிடக்கூடாது. பீட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஒரு சல்லடை வச்சு சலிச்சு வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். எந்த கட்டிகளும் இல்லாத ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க சன்ஃப்ளவர் ஆயிலில் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மில்க்கு எசன்ஸ் கார்டமன்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எந்த வித கட்டிகளும் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். செகண்ட் பேட்ச் மைதா போட்டுட்டு அப்புறம் மீதி இருக்க மில்க் அண்ட் ஆயில் ஊற்றி நல்லா வந்துட்டு கட்டி இல்லாத வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா வந்துட்டு ஜென்டலாக வந்துட்டு நீங்கள் ஸ்பேட்சில் வச்சு எந்த வித கட்டிகளும் இல்லாத மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 6 inch ரவுண்ட் டின் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு பேட்டரை போர் பண்ணிவிட்டு எந்த ஏர் பபிள்ஸும் இல்லாத அளவுக்கு நான் வந்துட்டு பேட்டரை வந்துட்டு ஈவன் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 30 to 35 minutesக்கு டெம்பரேச்சர் வந்து 180 degree செல்சியஸ்க்கு வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேக் ஆகி வந்துடுச்சு. பேஸ் வந்துட்டு நல்லா கூல்டவுன் ஆன பிறகு அதை வந்து 3 லேயர்ஸாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி 3 லேயர்ஸாக கட் பண்ணி செப்ரேட்டாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்துட்டு 1 கப் வந்துட்டு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். அது எடுத்துட்டு பீட்ரு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 1 minute போல் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஐசிங் சுகர் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஐசிங் சுகர் வந்துட்டு 1/4 கப். 1 கப் விப்பிங் க்ரீமுக்கு வந்துட்டு 1/4 கப் வந்துட்டு ஐசிங் சுகர் எடுத்துக்கணும். அகைன் பீட்ரு வச்சு நல்லா வந்துட்டு ஸ்டிக் பீட்ஸ் வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு நான் சுகர் சிரப் எதுவும் எடுக்க போகிறதில்ல. இது வந்துட்டு ரசமலை பண்ணியிருக்கோம்ல அந்த மில்கே வந்துட்டு நல்லா ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணி வெட் பண்ணிக்க போகிறேன். ஃபுல்லாக நல்லா வந்து அது வெட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்திருக்க ரசமலையை நல்லா பொடி பண்ணி அது ஒரு லேயராக நான் அப்ளை பண்ணிக்கிறேன்.
நல்லா ஃபுல்லாக வந்துட்டு ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயர் பார்த்திங்கன்னா நான் க்ரீம் வந்துட்டு அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் லேயரும் அதே மாதிரியே வச்சு அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா தேர்ட் லேயரும் வச்சுட்டு நான் மில்க் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு க்ரீம் வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி நான் செட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து க்ரீம் யூஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பம் போல் வந்துட்டு நீங்கள் டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இவங்க வந்துட்டு வேர்டிங்ஸ் வந்துட்டு கேட்டிருந்ததுனால ஃபாண்டன்ட்டில் வந்துட்டு ஃபுட் கலர்ட் பென் வந்துட்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி வேர்டிங்ஸ் எழுதி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலே தெரியுற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.